ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் மைக் கொடுக்கிறீங்களா? நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். போதும், இது மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததையும் பேசிதான் முடிக்க. 100 வருஷத்துக்கு முன்பாக ஏசாயா எழுதுகிறார். இந்த வசனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா 3+1 3 காரியங்கள் இயேசு மரிப்பதற்கு முன்பாக நடந்தது. ஒரு காரியம் இயேசு மரித்ததற்கு பின்பாக நடந்தது. இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இயேசு மரித்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவத்தை தான் இன்னைக்கு ரொம்ப ஆழமா ஏசப்பா உங்களோடும் என்னோடும் கூட பேச போகிறார். அதுல தான் ஒரு உயிர் மீட்சி, அதுல தான் அபிஷேகம், அதுல தான் வல்லமை, அதுல தான் விடுதலைங்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 2 காரியங்களையும் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நேற்றைய நாள்ல பேசினது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? யாருக்குமே நேற்றைய நாள்ல என்ன வாசிச்சோம்? நம்ம நம்முடைய மீறுதல்களுக்கு ஆண்டவர் கமா போட விரும்பல, பாஸ் கொடுக்க விரும்பல, ஃபுல் ஸ்டாப் போட விரும்புகிறார். அதான் நேற்றைய செய்தியினுடைய சாராம்சம். நம்முடைய மீறுதலுக்காக இயேசப்பா குத்தி குடையப்பட்டார். அவர் குத்தி குடையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்ததற்கு முதல் காரணம், நீங்க ஆக்கினை பெறக்கூடாது, உங்களுக்கு மன்னிப்பு வந்து சேரணும், நீங்கள் சுகமாய் தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தான் தன்னுடைய சரீரம் குத்தப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுத்த உடனே நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? நம்முடைய வாழ்க்கையில ஆக்கினை தீர்ப்புக்கு நம்ம வெளியே வர்றோம். ஆக்கினை தீர்ப்புக்கு வெளியே வந்தவன் கடைசி வரைக்கும் ஆக்கினை தீர்ப்புக்கு வெளியே வந்தவனாகவே காட்சி அளிக்க வேண்டும். அவன் மீண்டுமாய் மீறுதல்களுக்குள் பிரவேசிக்க கூடாது என்பது தேவனுடைய சித்தம். அதனால தான் சொன்னேன், அவர் கமா போடல, அவர் ஃபுல் ஸ்டாப் வச்சார். மனிதனுடைய மீறுதலுக்கு அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதற்காகத்தான் தன்னுடைய சரீரம் குத்தி கொடையப்படுவதற்கு அவர் விட்டு கொடுக்கிறார். ஏதோ நம்முடைய கடந்த கால பாவங்களுக்காக மட்டும் அவர் மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி சில பிரசங்கியார் எப்படி பிரசங்கிக்கிறாங்கன்னா, அவர் உன்னுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்கால பாவங்களை, எதிர்கால பாவங்கிற சப்ஜெக்டே இயேசப்பா யோசிக்கிறவரே கிடையாது. அவர் கடந்த காலத்துல, நிகழ்காலத்துல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றதுக்காகத்தான் ரத்தத்தை சிந்தினார். ஓகேவா? அவர் ஒன்றும் மேஜிக் பண்ணி பாவங்களை மறைய பண்ணல, தன்னுடைய ரத்தத்தை சிந்துறாரு. ரத்தத்தை சிந்துறவர் எதற்காக சிந்துகிறார்? எதிர்காலத்தில் ஒரு பரிசுத்தவானை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் ரத்தத்தை சிந்துகிறார். ஒழிய நீ எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள், கடைசி வரைக்கும் நான் இறக்கப்பட்டு கழுவிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லல. எப்படி வேண்டுமானால் வாழ்ந்து கொள் என்று ஒரு நாளும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். நீ விழுகும் போது அதற்காக உன்னை தூக்கி எறிய மாட்டார். நீ விழும்போது அவர் உணர்த்துவார், மகனே இது உன்னுடைய பலவீனம், இது இருக்கக்கூடாது, என்கிட்ட சமர்ப்பி, நான் விடுதலை தருவேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம நினைக்கிற மாதிரி கிருபை பெருசுதான், கிருபை முக்கியம் தான், கிருபையில தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த கிருபை எதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இயேசுவின் அன்பினால் ஒருவன் பரிசுத்தமாய் வாழ்வதற்காகத்தான் இயேசப்பா கிருபையினால் உன்னையும் என்னை மூடி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சோ அப்ப மீறுதல் என்பது இயேசுவின் அன்பை உணர்ந்த ஒருவனால செய்ய முடியாது. செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லல, செய்ய முடியாது. முடியாதுக்கும் கூடாதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முடியாது என்பது இட் இஸ் இம்பாசிபிள் என்ற அர்த்தம். கூடாது என்பது செய்ய முடியும், ஆனா நான் செய்யாம இருந்துக்குவேன் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஜெயிச்சவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி ஜெயிச்சாங்கன்னா அவங்க சுய பெருமையை தான் தூக்கிட்டு வருவாங்க. ஆனா முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறவன் தன்னுடைய பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றவன் தான் முடியாது என்கிற வார்த்தையை சொல்ல முடியும். அப்ப இயேசுவுடைய பிரதான நோக்கம் என்ன? நீ முடியாதுங்கிற ஸ்டாண்டுக்கு வரணும், கூடாதுங்கிற ஸ்டாண்ட்ல நிக்க கூடாது. அப்ப இந்த முடியாதுங்கிற ஸ்டாண்ட்ல எது உன்னை கொண்டு போய் நிறுத்த முடியும் என்று அவருக்கு தெரியும். அவருடைய அன்பு மட்டும்தான் உன்னை பாவத்தில் ஜெயம் எடுக்க வைக்கக்கூடிய வல்லமை என்று அறிந்துதான் அவருடைய அன்பினால் உன்னை அவர் டீல் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை கட்டி அணைப்பார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்டி அணைக்கிறாருங்கிறதுக்காக நான் இன்னும் விழுவேங்கிற தாட் ஒருவனுக்கு வரும் அப்படின்னா இன்னும் அவன் இயேசுவின் அன்பை ருசிக்கலைன்னு அர்த்தம்.
இயேசுவின் அன்பை ஒருத்தன் ருசிச்சிட்டானா அவன் நிச்சயமா சொல்றேன், அவன் பாவத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை தான் வாழுவான். பாவத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை தான். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அது டேமேஜ் பண்ணிட்டு போகுது. எனக்கு என்ன நஷ்டம்? மத்த வாழ்க்கை எப்படி போனா என்னையா? நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது, நான் அப்படி வாழ்றேன் பாத்தியா, அதுதான் மீறுதல். ஆனா அது ஏசப்பா அன்பு அறிகிற வரைக்கும் ஓகே. ஏசப்பா அன்புக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. என்னன்னா, மீறுதல் பண்றவனையும் மீறுதல் பண்ண முடியாம செய்கிற வல்லமை யாருக்கு இருக்கு? ஏசப்பாவுடைய அன்புக்கு இருக்கு. அவர் என்ன செய்யறாரு? மீறுதல் பண்றவனை அந்த அன்பை காமிச்சு அந்த காரியத்துல இருந்து வெளியில கொண்டு வந்தார். ரெண்டாவது ஒரு காரியம் என்ன பிரதர் சொல்றீங்க? இருதயத்துல சில காரியங்கள் தவறுன்னு தெரிஞ்சாலும் ஆனா அதை வெளியில செய்யறது கிடையாது. வெளியில செய்யறதுக்கு பேரு மீறுதல். ஆனா இருதயத்துக்குள்ளேயே வச்சு அதுல ஒரு சுகம் காணுகிற தன்மை இருக்கு தெரியுமா, அதற்கு பெயர் தான் அக்கிரமம். ஒரு உதாரணத்துக்கு யார் எடுத்துக்கலாம்? நான் உங்களை எடுத்துக்கிறேன், நீங்க கோச்சுக்க மாட்டீங்க, அதனால அண்ணன் எடுத்துக்கிறேன். இப்ப அண்ணனை எனக்கு உண்மையில பிடிக்கும், அது வேற கருத்து. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் மேல ஆண்டவருடைய அன்பு இருக்கு, ஆண்டவருடைய அபிஷேகம் இருக்குது, அதனால ரொம்ப பிடிக்கும். ஆனா அண்ணன் மேல எனக்கு ஒரு பொறாமை இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு பொறாமை இருக்குதுன்னு வைங்களேன். போய் கையை கொடுத்து அண்ணன் பிரைஸ்ல அண்ணன் சொல்லிட்டே இருப்பேன். ஆனா மனசுக்குள்ள ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்கும், எல்லாம் எப்படி நல்லா இருக்கான் பாரு, அப்படி இப்படி நெகட்டிவா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆனா மூஞ்சிக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன், மனசுக்குள்ள அதை தாங்க முடியாத ஒரு வெறி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு பொறாமையின் வெறி இருக்கும் பாத்தீங்களா. இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு நல்லா தெரியும் இது தப்புன்னு, ஆனா நீ என்ன நினைக்கிற, அவர் மூஞ்சிக்கு முன்னாடியா நான் அதை காட்டுறேன், எனக்குள்ளதானே நான் வச்சுக்கிறேன், அவருக்கா தெரிய போது, அவர் பார்வைக்கு நான் நல்லவனாவே இருந்துக்கிறேன், ஆனா எனக்குரிய சந்தோஷத்துக்காக உள்ளுக்குள்ளே நான் அவங்களை திட்டிக்கிறேன். இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரியத்தில் எடுத்து சொல்றேன். ஆனா உங்களுக்கு புரியும், நான் என்ன சொல்றேங்கிறது சத்தியமா உங்களுக்கு புரியும். அதாவது மனசுக்குள்ள தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த காரியத்தை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த காரியத்தை செஞ்சு 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 சுகமா இருந்துகிட்டே இருக்கிற சுபாவம் இருக்கு இல்லையா, இதுதான் அக்கிரமம். இந்த அக்கிரமத்துக்காக இயேசு என்ன செய்யப்பட்டார் என்றால் வேதம் சொல்லுகிறது. என்ன வாசிங்க? அவர் நொறுக்கப்பட்டார் என்று சகோதரி சொன்னாங்க. வசனத்துல சொல்றாங்க அவர் நொறுக்கப்பட்டார். ஆனா எபிரேய மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, டாக்கா என்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. டாக்கா அப்படின்னா என்னன்னா, ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை ஒரு பொருளுக்கு கொடுத்து அந்த பொருளை பொடி பொடியா உடைக்கிறது. இன்னும் சொல்ல போனா நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா துகள்கள் ஆக்குவது. இயேசுவினுடைய சரீரம் துகள்கள் ஆக்கப்பட்டது. இயேசுவினுடைய சரீரம் துகள்கள் ஆக்கப்பட்டது. எதற்காக அது துகள்கள் ஆக்கப்பட்டது என்றால், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அது துகள்கள் ஆக்கப்பட்டது. அப்ப இன்னைக்கு என்ன சொல்ல வரீங்க பிரதர் அப்படின்னா, ஒரு காரியத்தை சொல்றேன். நேத்து உன்னுடைய மீறுதலுக்கு ஆண்டவர் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார். நீங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களால இனி மீறுதல் செய்ய முடியாது, செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. நேத்து வார்த்தையை கேட்ட யாருனாலையும் மீறுதல் செய்ய முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவரே நீங்க உங்க சித்தப்படி என்னை நடத்துங்கன்னு ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஜெபத்து நிமித்தம் உனக்கு மீறுதல் செய்ய முடியாத ஒரு வல்லமையோ ஒரு கிருபையோ உன் மேல வச்சு ஆண்டவர் நிச்சயமா நடத்துவார். நீ நேற்று செஞ்சிருக்கலாம், முந்தா நேற்று செஞ்சிருக்கலாம், ஆனா நான் எழுதி தரேன், நாளைக்கு உன்னால மீறுதல் செய்ய முடியாது. இயேசுப்பாவுடைய அன்பு உன் உள்ளத்துக்குள்ள போய் உட்கார்ந்துருச்சுன்னா செய்ய முடியாது. அது மாதிரி அக்கிரமத்துக்காக இயேசப்பா என்ன செய்யப்பட்டார் அப்படின்னா, பொடி பொடியா தூளாகிற மாதிரி அவருடைய சதைகள் எல்லாம் மாறிவிட்டன. அவர் வாங்கின அடி இருக்கு இல்லையா, அந்த அடினால அந்த சதைகள் எல்லாம் பொடி பொடியா கீழே விழுகிற நிலைமைக்கு மாறி போனது. இதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணு, உங்களுடைய என்னுடைய அக்கிரம சிந்தனை. மற்றவங்களிடத்துல பேசும்போது உள்ளத்துல இருக்கிறது அப்படியே பேசணும். உள்ளத்துக்குள்ள ஒன்று வச்சுட்டு வெளியில ஒன்று பேசக்கூடாது. உள்ளத்துக்குள்ள என்னைக்குமே பரிசுத்தமா இருக்க வேண்டும், அதுதான் வெளியில வர வேண்டும். வெளியில பரிசுத்த வேஷம் போட்டுக்கொண்டு உள்ளத்துக்குள்ள ஒரு வாழ்க்கை என்னைக்குமே வாழக்கூடாது. என்னைக்குமே டிரான்ஸ்பரன்சி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரன்சி ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப ஏசப்பா என்ன செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலனா, முதல்ல மீறுதல்களை நீக்கினாரு. ரெண்டாவது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தைகளுக்கு
ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்ப நீங்க ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ண போறீங்க, ஆண்டவரே நான் இனி அக்கிரமம் செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன், ஆனால் செய்யாமல் என்னால இருக்க முடியல, என் நேச்சர் எனக்கு தெரியும்பான்னு சொல்லி நீங்க உங்களை சமர்ப்பிக்கும் போது ஏசப்பா ஒரு பலனை தருவாரு, ஒரு கிருபையை தருவாரு. இந்த கிருபை ஆமென் சொல்றீங்க. நீங்க நினைக்கிறீங்க கிருபை உங்களுக்கு வாழ வைக்கிறதா? ஷாலம்னா என்னது? சமாதானம். ஆனா அந்த சமாதானம்ங்கிறதுக்கு அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? யுத்தம் இல்லாமல் இருக்கிற சமாதானம் மட்டுமல்ல, யுத்தம் இல்லாமல் இருக்கிற, யுத்தம் ஓய்ந்து போயிருக்கிற சமாதானம் மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்க்கையில எந்த விஷயமே இன்கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது, அது கம்ப்ளீட்டா மாற வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட ஆக்கினை. அப்ப உன் வாழ்க்கையில எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயத்துல குறை இருக்குமானால் இயேசுவை ஆராதிக்கிற நீ, உனக்கு முழு அதிகாரம் இருக்கு. அந்த குறைகள் உன் வாழ்வில் இருந்து நீங்குவதற்கு, இயேசுவின் நாமத்தை சொல்லி கேட்பதற்கு உனக்கு முழு அதிகாரத்தையும் என் இயேசு கொடுத்திருக்கிறார். அப்ப நீ மூன்றாவதாக நீ என்ன செய்ய முடியும்? உன் வாழ்க்கையில யாருடைய சரீரத்திலேயாவது சுக குறைபாடு இருக்குது, இல்ல உன் வாழ்க்கையில உனக்கே எங்கேயோ ஒரு சுக குறைபாடு இருக்குது, இல்ல கடன் பிரச்சனையில மாட்டிட்டு நீ சிக்கி தவிக்கிற, இல்ல வேற ஏதோ உன் பிள்ளைக்கு வேலை இல்ல, உன் பிள்ளைக்கு குழந்தை இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி நீ மன உளைச்சலோடு போராடி கொண்டிருக்கிறாய் என்றால், இதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? சமாதான குறைவு என்று சொல்லுகிறார். தேவனிடத்துல சமாதான குறைவு என்று சொல்லுகிறார். இந்த சமாதான குறைவை மாற்றுவதற்காக அவர் சித்தம் வைத்துதான் உன்னை அழைச்சு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கிறார். அப்போ உன் வாழ்க்கையில நிச்சயமா நீ சமாதான குறைவுல தங்கியே இருக்க முடியாதபடிக்கு உனக்காக அவர் விலைக்கிரயத்தை செலுத்தி விட்டபடினால இனி நீ சமாதான குறைவோடு இருக்க போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இந்த 3 காரியமும் உனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம். முதல் காரியம் என்ன? உன் வாழ்க்கையில மீறுதல் இருக்க முடியாது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில மீறுதல் இருக்க கூடாது. பாருங்க, என்னது? மீறுதல் இருக்க முடியாது. அண்ணா கரெக்டா சொன்னாங்க, சூப்பர், அல்லேலூயா. அப்ப என்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கக்கூடாது? மீறுதல்னா என்னங்க? மீறுதல்னா என்னங்க? நான் டீச்சிங் மெசேஜ் எடுக்கல, ப்ராஃபட்டிக் மெசேஜ் தான். உங்களுக்கு சில விஷயங்களை ஆழமா காமிச்சு ஏசப்பா என்ன செய்கிறாருங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில ஏசப்பா மீறுதல்களிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரு. அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த காரியத்திற்கும் நீங்கள் தகுதியானவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த காரியத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியானவர்களாய் எப்போது மாறுகிறீர்கள்? உங்களுக்காய் பலி செலுத்தப்பட்ட அந்த பலியில மீறுதல் அடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் போது, நீங்கள் அங்கீகரிக்கும் போது, தேவனிடத்தில் எந்த காரியத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறீர்கள். இரண்டாவது, அக்கிரமம் உங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக பலி செலுத்தப்பட்டது என்கிற உணர்வு. எப்படிப்பட்ட பலி? இயேசு கிறிஸ்து பொடி பொடியாக அவர் நறுக்கப்பட்டார் என்கிற அந்த விஷயம் உன்னுடைய உணர்வுக்குள் வரும்போது நிச்சயமாய் எந்த காரியமும் உனக்கு தடையா இருக்க போவதில்லை. ஏன்னா நீ பரலோகவாசியாய் பரலோக தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிற தகுதியை நீ பெற்றுவிட்டாய் என்று என் வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக, உன் வாழ்க்கையில எங்கேயுமே இன்கம்ப்ளீட் இருக்க போறதில்லை. எங்கேயுமே இன்கம்ப்ளீட் இருக்க போறதில்லை. எல்லாத்திலையுமே என் இயேசு பரிபூர்ணத்தை கொண்டு வர அவர் சித்தமாயிருக்கிறார். நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாலும், இல்லாண்டவரை எனக்கு இது போதுன்னு காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அடிச்சு சொல்றேன், ஏசப்பா உன் மேல வச்சிருக்கிற அன்பு அது மிகப்பெரிய பொக்கிஷம். அது மிகப்பெரிய பொக்கிஷம், அது மிகப்பெரிய கிஃப்ட். அது என்ன செய்ய போகுது? ஒன்ன மீறுதல்ல இருந்து வெளியில கொண்டு வந்துருச்சு, அக்கிரமத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணுது? அது உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லா சுகவீனங்களையும் சரி செய்ய போகிறது, சமாதான குறைவுகளையும் சரி செய்ய போகிறது. உன் வாழ்க்கையில் சமாதான குறைவுகளுக்கு நீ தகுதியானவன் அல்ல, சமாதான நிறைவுகளுக்கு மட்டுமே நீ தகுதியானவன். எத்தனை பேர் சத்தமா ஆமென் சொல்றீங்க? அப்போ உங்க வாழ்க்கையில ஏசப்பா சமாதானத்தினுடைய நிறைவுகளுக்குள்ளாக உங்களை எடுத்து செல்ல விரும்புகிறார். அப்ப இந்த 3 காரியத்தையும் அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி முடிச்சார். 3 காரியத்தை என்ன பண்ணாரு? மரிக்கிறதுக்கு முன்பாக முடிச்சார். இதெல்லாம் சுமந்து மரிச்சிட்டார்.
நான்காவதாக ஒரு வார்த்தை வாசிங்க. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். பைபிள், தமிழ் பைபிள்ல சொல்லுது தழும்புகளால்னு சொல்லுது. ஆனா எபிரேய மொழியில எழுதப்பட்ட பைபிள்ல ஒரே ஒரு வார்த்தை தான் சாபுரா என்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்படுகிறது. CHABURAH. சாபுரா அப்படின்னா தழும்புகள் கிடையாது, தழும்பு. ஒரே தழும்பு தான் என் இயேசுவினுடைய உடம்புல காணப்பட்டது. என்ன பிரதர் சொல்றீங்க? கையில் ஆணி கடவுனாங்க, முதுகில் அடிச்சாங்க, காலில் ஆணி கடவுனாங்க, ஈட்டி விழாவில் குத்திச்சு. சிம்பிளா யோசிச்சு பார்த்தாலும் ஒரு 4-5 தழும்பாச்சு வரணுமே பிரதர். நீங்க எப்படி ஒரே தழும்பு என்று சொல்லுகிறீர்கள் என்றால், ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை அடிச்ச அடி அவர் உடம்புல இருக்கிற எல்லா பகுதியையும் கிழித்து எல்லா பகுதியும் சேர்ந்து ஒரே காயம் போல் காணப்படும் என் இயேசு அடிக்கப்பட்டார். அப்ப என் இயேசுவுடைய சரீரத்தில் காணப்பட்டது ஒரே ஒரு காயம்தான். அது உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா பாகங்களும் கிழிக்கப்பட்டது. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் அடிச்சு 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 ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கனெக்ஷன், அந்த பார்ட்ல இருந்து அடுத்த பார்ட்டுக்கு கனெக்ஷன், அந்த பார்ட்ல இருந்து அடுத்த பார்ட்டுக்கு கனெக்ஷன் சொல்லிட்டு உடம்புல இருக்கிற அத்தனை பாகங்களையும் என் இயேசு கிழிக்கப்பட ஒப்பு கொடுத்ததனுடைய அடையாளம் என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரே ஒரு தழும்பு தான் இயேசுவினுடைய உடம்பில் காணப்பட்டது என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு கொடூரம் பாத்தீங்களா? ஒரு தழும்பு தான் அந்த உடம்புல காணப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, என் இயேசு அடி வாங்கினார், மொத்த ரத்தத்தை இழந்தாரு, மொத்த சரீர பலவீனத்தை இழந்தாரு, அவர் மரணத்துக்குள் பிரவேசித்தார். ஒரு மனுஷனுக்கு தழும்புகள் எப்போது உண்டாகும் சொல்லுங்க? ஒரு மனுஷனுக்கு தழும்புகள் எப்போது உண்டாகும்? காயம் கேட்கல, காயப்பட்டா தழும்புகள் வருங்கிற உண்மை. நான் கேட்கிறது, காயம் ஆறும்போது தான் தழும்பு உண்டாகும். சூப்பரா சொன்னாங்க. காயம் ஆறும்போது தான் தழும்பு உண்டாகும். 3 காரியம் காயம். 4வது காரியம் நமக்கு வெளிப்படுறது எப்ப தெரியுமா? காயம் ஆறும்போது தான் தழும்புகளை நாம் பார்க்க முடியும். பொதுவா ஒரு தழும்பு உண்டாகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சிஸ்டர்? எவ்வளவு நாள் ஆகும்? 2 நாள்லையும் உண்டாகலாம், 14 நாள்லையும் உண்டாகலாம். ஏசப்பா அடிபட்ட காயத்துக்கு நியாயமா சொல்ல போனா 14வது நாள் தான் அவர் தழும்ப காமிச்சிருக்கணும். ஆனா அவர் எத்தனாவது நாள்ல காமிச்சார்? யாராவது சொல்ல முடியுமா? அக்கா சொல்றாங்க, சொல்லுங்க. சூப்பர், சரியான பதில். உயிர் தெழுந்த அன்னைக்கே ஏசப்பா என்ன பண்ணாரு? தழும்பு காமிச்சார். அப்ப அவருடைய ஹீலிங் எவ்வளவு சீக்கிரமா ஆச்சு? 3 நாள்ல ஆச்சு அப்படின்னு நீங்கள் நான் நினைக்கிறேன். 3 நாள்ல ஆகல, அவர் உயிர்த்தெழுந்த அன்னைக்கே அவருக்கு ஹீலிங் ஆச்சு. ஏன்னா அவரை உயிர்த்தெழ செய்தது யாரு? பரிசுத்த ஆவியானவர். பைபிள் சொல்லுது, ரோமர் 8:11 சொல்லுது, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. அப்படின்னா ஏசப்பா மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. மரணத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதெல்லாம் சுமந்தாங்க? மீறுதலை சுமந்தாங்க, அக்கிரமத்தை சுமந்தாங்க, சமாதான குறைவை சுமந்தாங்க. இது எல்லாத்தையும் சுமந்து மரணத்துக்குள்ள போயிட்டாங்க. மரணத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த மரணத்திலிருந்து எழுப்புறதுக்காக ஒரு சூப்பர் பொசிஷன் காட் வர்றாரு. அவர்தான் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். அந்த ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட் வந்து அப்படியே இயேசுவுடைய உடம்புல உட்கார்ந்தாரு பாருங்க. அத்தனை காயங்களையும் சுகப்படுத்தி அவரை உயிரோடு எழுப்பினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹோலி ஸ்பிரிட்டுடைய வேலை ஏசப்பாவுக்கு உயிர் கொடுக்கிறது மட்டும் இல்லைங்க, ஏசப்பாவை சாட்சியா நிப்பாட்டும். எதுக்கு சாட்சியா நிப்பாட்டணும்? இன்னைக்கு ஆறாத காயத்தை இன்னைக்கே நான் ஆற்றி காட்டுவேன், இன்னைக்கு முடியாத விஷயத்தை இன்னைக்கே நான் முடிச்சு காட்டுவேங்கிறத எல்லாரும் காணும்படி செய்த பரிசுத்த ஆவியானவர் என் இயேசுவினுடைய சரீரத்துக்குள் போனார். என் இயேசுவுக்கு உயிரை கொடுத்தது மட்டுமல்ல, இயேசுவுக்கு தலைமை உண்டாக்கினார். இயேசுவுக்கு யார் தலைமை உண்டாக்கினார்? பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கினார். பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கின தழும்புனால தான் உனக்கு சுகம் கிடைக்குமே ஒழிய வெறும் தழும்புனால ஒரு நாளும் எவனுக்கும் சுகம் கிடைக்காதையா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் சுகம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் ஏசப்பாவுக்கே சுகம் கிடைச்சது. பரிசுத்த ஆவியானவர்கிட்ட தான் ஏசப்பாவுக்கே தழும்பு கிடைச்சது. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற வியாதியை தழும்பாய் மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? என் பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இறங்கும் போது, உன் வாழ்க்கைக்குள் இறங்கும் போது எப்பேற்பட்ட காயத்தை மாற்றக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கேன்சர் என்ன? கேன்சர்
எய்ட்ஸ் என்ன எய்ட்ஸ்? பரிசுத்த ஆவியானவர். இந்த ஸ்மித் விகில்ஸ் ஒரு அண்ணன் நினைக்கும் போது அண்ணன் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க. எங்க யூகேல போய் ஒரு போட்டோ போட்டாரு பாருங்க, எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. ஐயா, நான் பார்க்க வேண்டிய ஆள் அவர். நீங்க அங்க போயிட்டீங்க. ஒரே ஆவி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தங்கிற ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன். அவர் படிப்பறிவே இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவர் மரித்து போன 17 பிரேதங்களை உயிரோடு எழுப்பினார். அவர் சொல்றாரு, நான் என்னுடைய வல்லமையினால் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன பண்ணாராம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாராம். அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு அம்மாவுக்கு கேன்சர்னு சொல்லிட்டாங்க. அம்மாவும் பொண்ணும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. இவர் அவங்க கிட்ட போய் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஏசுப்பா ரொம்ப நல்லவர்னு சொல்லும்போது அவங்க அதெல்லாம் காதில் வாங்கலை. சரின்னு கொஞ்ச நேரம் சப்ஜெக்டை நிறுத்திட்டு அவங்க ஸ்டைலில் அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கிறாரு. உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்குறாரு. எனக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. மகளும் அழுகிறாங்க, அம்மாவும் அழுகிறாங்க. சிம்பிளாக சின்ன பிள்ளை மாதிரி சொன்னார், என்கிட்ட கேன்சருக்கு ஒரு மருந்து இருக்கு, வேணுமா அப்படின்னு கேட்டார். 2 பேரும் அதுக்கு மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்களே. இருக்கு, நான் கொடுக்கணுமா அப்படிங்கிறாரு. சரி கொடுங்க. டக்குன்னு கோட் பாக்கெட்லேருந்து ஒரு சின்ன பைபிள் எடுத்தார். பைபிள் எடுத்து அவங்க கையில் பைபிள்லாம் கொடுக்கல. டக்குன்னு மத்தேயில அதிகாரத்தை எடுத்து, மத்தேயில 53:5 தான் அவர் வாசிச்சுட்டு, அவர் வாசித்து கொண்டிருக்கும் போதே அந்த சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு வல்லமை இறங்கியிருக்கிறது. அந்த அம்மாவுடைய உடம்பெல்லாம் சிலுத்து போச்சு. ஏன் நீங்க வாசிக்கும் போது ஏதோ ஒரு வல்லமை எனக்குள்ள வந்துச்சுங்கிறாங்க. போய் செக் பண்ணி பாருங்கிறாரு. அப்போ சொன்ன டாக்டர் மிரண்டு போயிட்டார். கேன்சர் இல்லை, உடம்புல கேன்சர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நீ வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உனக்கு சுகத்தை அனுப்புகிறவர். வார்த்தை உனக்குள் பிரவேசிக்கும் போது அவர் உனக்கு சுகத்தை அனுப்புகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் மாதிரி லேசா ஒர்க் அவுட் பண்றவங்க யாரும் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் மாதிரி பெரிய விஷயத்தை லேசா டீல் பண்றவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நான் சொல்றேன், அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பி அதனுடைய அடையாளமாகத்தான் அவர் இயேசுவினுடைய சரீரத்தில் தழும்புகளை உண்டாக்கினார். நியாயமா சொல்ல போனா ஏசப்பா வல்லமையில உயிர் தெழுந்தாங்க அப்படின்னா அந்த காயம் ஆறுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் கழிச்சு தான் அவர் எல்லாத்தையும் மீட் பண்ணியிருக்கணும். ஆனால் 3ஆம் நாளே அவர் உயிர் தெழுந்து தன்னுடைய சீஷர்களை சந்திக்கிற அந்த பிரயாணத்தை ஆரம்பிச்சிட்டார். ஆரம்பிக்கும் போதே அவருடைய சரீரத்தில் தழும்போடு தான் ஆரம்பிச்சார். அப்படின்னா என்னன்னா, அவர் உயிரோடு எழுப்பும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு ஜீவனை மட்டுமல்ல சுகத்தையும் சேர்த்து தந்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில சுகம் உன்னுடைய உரிமை, சுகம் உன்னுடைய உரிமை. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கிற நீ, நான் சொல்றேன், இன்னைக்கு ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து செய்தியை கேட்டுட்டு இருக்கிற? நீ உன் சுய பலத்துல கேட்கல, ஆவியானவர் உனக்குள் இருக்கிறபடினால இந்த வார்த்தையை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் கேட்க வைத்துக் கொண்டிருக்கும் போது அவர் உனக்குள்ள ஒரு அக்கினியை கொளுத்தி போட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? உன்னுடைய சரீரத்தை சுகமாக்க விரும்புகிறார். உன் சந்ததியில் எங்கெல்லாம் சுகவீனம் இருக்கிறதோ அத்தனை சுகவீனங்களையும் அவர் சுகமாக்க விரும்புகிறார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமடைகிறோம் என்கிற வார்த்தை யாரை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானுடைய மகிமையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தான் என் இயேசுவுக்கு தழும்பை உண்டாக்கினார். அவரை சரியான நேரத்தில் அவர் தழும்பை உண்டாக்கி அவர் செய்த காரியத்தை உனக்கும் செய்ய அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேன், இந்த சபையில வியாதியில யாரும் மரிக்க மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க, உங்க சந்ததியில யாரும் வியாதியில மரிக்க மாட்டீங்க. ஏன்னா என் ஆண்டவர் உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். அவர் உன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளில் இருந்தும் உன்னை வெளியே கொண்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னுடைய சரீரங்களில் இருக்கிற காயங்களை தழும்புகளாய் மாற்றுகிறவர். அப்படின்னா என்ன? காயங்களுக்கு சுகத்தை தந்து அந்த சுகத்தினுடைய அடையாளமாக தழும்பை உண்டாக்குகிறவர். உன் வாழ்க்கை இயேசுவின் மகிமையால, இயேசுவின் வல்லமையினால மாறப்போவதற்கு யார் செயல்பட போகிறார் என்றால் பரிசுத்த ஆவியானவர் என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தழும்புகளை கொண்டு பேசுகிறவர். பரிசுத்த ஆவியானவர் தழும்புகளை சாட்சியாய் மாற்றுகிறவர்.
உன் வாழ்க்கையில் இன்னைக்கு எந்த வியாதியில் நீ பிரச்சனையில் இருக்குன்னு தெரியல, நான் சொல்கிறேன், உன்னை பார்த்து சொல்கிறேன், யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த ஸ்ட்ரைப் வாட் ஜீசஸ் ஹஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹிஸ் லைஃப். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த தழும்ப உன்னுடைய வாழ்க்கையில் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற. அதற்கு காரணம் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவரை நோக்கி நீ கூப்பிட, அவரை பார்த்து நீ பேச, அவருக்குள் நிரம்பி நீ அந்நிய பாஷையில பேச, அவர் சொல்லுகிற வாழ்க்கையில நீ வாழ 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 உன்னுடைய வாழ்க்கையில எங்கேயும் தோல்வி காணப்பட முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் அமர்ந்து உனக்குள் இருந்து இந்த உலகத்தில் யாரும் அறிவிக்கப்படாத சாட்சிகளை உன்னை கொண்டு அறிவிக்க செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஜீவனை கொடுக்கல, ஜீவனையும் சுகத்தையும் சேர்த்து கொடுத்தார். என் இயேசுவுக்கு ஜீவனையும் சுகத்தையும் சேர்த்து கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஜீவன் இருக்கு? ஏசப்பா கொடுத்த ஜீவன் எத்தனை பேருக்கு இருக்கு? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அதோடு கூட இன்னொரு டேக் இருக்கு, சுகம்ங்கிற டேக் இருக்கு. உன் வாழ்க்கையில சுகவீனத்துல நீ சாக முடியாது. ஒருவேளை உன் பிறப்புல சுகவீனம் இருந்திருக்கலாம், ஒருவேளை உன் வாழ்க்கையில எங்கேயாவது சுகவீனம் இருக்கலாம். பிறவி குருடன் ஒருவன் இருந்தான், அவன் அந்த பிறவி குருடலே மரித்து போக என் இயேசு விடலைங்க. அவன் கண்களை கழுவி அவனை சுத்தமாக்கி அவனை பார்வையை செய்த இயேசு கிறிஸ்து எந்த பலனால செய்தாரு? பரிசுத்த ஆவியின் பலனால செய்தாரு. அதே பரிசுத்த ஆவியின் பலத்தினால உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை வியாதிகளையும் இயேசு முடிவுக்கு கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரை அனல் மூட்டி எழுப்பு. Give time for Holy Spirit of God. திரும்ப சொல்றேன், அது ஒரு சாதாரண வல்லமை கிடையாது, அது ஒரு சாதாரண வல்லமை கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், அது மேஜிக் பண்ற வல்லமை கிடையாது. He is not a magician. He is not a magician. நீங்க நம்மெல்லாம் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மேஜிக் நம்ம எதிர்பார்க்கிறோம். என்னுடைய வியாதி மேஜிக்கலி ஹீல் ஆயிரும் ஆண்டவரே. மேஜிக்கலி ஹீல் ஆச்சுன்னா நீங்க சர்வ வல்லமை உள்ளவர்ங்கற நான் பூமி எங்கும் போய் சொல்லுவேன்னு சொல்லி நீங்களும் நானும் சிந்திக்கலாம். மேஜிக்கலி ஹீல் ஆகணும் நம்ம நினைக்கிறோம். கர்த்தர் மேஜிக்கலி ஹீல் பண்றவர் அல்ல, எமோஷனலி ஹீல் பண்றவர். எமோஷனலி எப்படி ஹீல் பண்ணுவார்? உன்னுடைய எமோஷன்ஸ் அவர்கிட்ட கனெக்ட் பண்ணிட்டீனா போதும், அவருடைய எமோஷன்ல இருந்து நீ ஹீலிங்கை வாங்கிக்க முடியும் என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும், எத்தனை டாக்டர்ஸ் என்ன வேணாலும் சொல்லட்டும். என் லைஃப்ல நான் பார்த்தேன் சாட்சி. என்னோட 2வது பையன் பிறக்கும்போது சிசேரியன்ல ஒரு காம்ப்ளிகேஷன் ஆயிடுச்சு. எனக்கு அது காம்ப்ளிகேஷன்லாம் தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிசேரியன் தான் ஆச்சு, நல்லபடியாக கொடுத்தாங்க, ஈஸியாக இதை ஓட்டி விட்டு கொண்டு வந்தாங்க, ஐசியூவில் வச்சாங்க, அப்புறம் ஜென்ரல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. இது செகண்ட் பாலுக்கு வந்து நார்மல் கண்டிஷன் திரும்பலை அப்படின்னு பார்க்கும்போது அதை நான் தான் கண்டுபிடிச்சேன். போய் அவங்கள பார்க்குறேன், பார்க்கும்போது அவங்களுக்கு முகமெல்லாம் வேர்க்குது, பெயின் சிவியராக இருக்குங்கிறாங்க. பக்கத்தில் இருக்க நர்ஸ்கிட்ட சொல்கிறேன், இப்போ அவங்களுக்கு பெயின் இருக்குன்னு சொல்கிறேன். அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை அவங்களால பெயினை டாலரேட் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. ஏப்பா, அனஸ்தீஷியா கொடுத்து தானே பண்ணீங்க? அனஸ்தீஷியா கொடுத்து தான் பண்ணாங்க, பட் இருந்தாலும் அவங்களால பெயின் டாலரேட் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பிபி மானிட்டர் பார்க்குறேன், பிபி டவுன் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் நான் சொல்கிறேன், பிபி டவுன் ஆகுதுப்பா, உங்கள் டாக்டரை கூப்பிடு அப்படிங்கிறேன். அவங்க வர்றாங்க, நேரம் உள்ளே ஓடுறாங்க, வெளியில் ஓடுறாங்க. எனக்கு ஃபோன் 10 மணி வரைக்கும் வருது. நான் 10 மணி வரைக்கும், எத்தனை மணிலேருந்து 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் என்ன செய்கிறதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. உள்ளே போய் ஹாஸ்பிட்டலில் எல்லாத்தையும் வெளியே போய் சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அந்நிய பாஷையில் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன். அந்நிய பாஷையில் பேசுகிறேன், வெளியே வர்றேன், பயங்கர பதட்டமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியல. 10 மணிக்கு பிளட்டு வருது, 10:30 மணிக்கு என்னை உள்ளே கூப்பிட்றாங்க. அவங்க கான்சியஸ்க்கு அப்போ தான் திரும்பி இருக்கிறாங்க. சிபிஆர் பண்ணி தான் அவங்களுக்கு கான்சியஸ் வருது. என்னென்னா அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்கல. 5 மணி நேரம் கழிச்சு சிபிஆர் பண்ணக்கப்புறம் கான்சியஸ் வந்ததுக்கப்புறம் என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அவங்க ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போங்கிறாங்க. நான் இருக்கிறது ஒட்டஞ்சத்திரம். பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கே போகணும்? மதுரைக்கு போகணும். மணி 11 மணி ஆச்சு. ஆம்புலன்ஸ் அவங்களே அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் ஆம்புலன்ஸில் முன்னாடி உட்காந்துருக்கேன், அவங்க பின்னாடி உட்காந்துருக்கிறாங்க. அவங்கள பெட்டில் ஏற்றிட்டு இது ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி அங்கே கொண்டு போயாச்சு. கொண்டு போய் வைக்கும்போது நான் திரும்பி பார்க்குறேன். எனக்கு பக்குன்னு அடிக்குது, எதுவும் ஆயிடக்கூடாது, உயிர் போயிடக்கூடாது, என்னன்னே தெரியல எங்களுக்கு. 12:30 மணிக்கு மீனாட்சி மிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் மாமா ஒருத்தர் டாக்டராக இருக்கார், அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அவர் மீனாட்சி மிஷன் வந்துட்டார். மீனாட்சி மிஷனில் சீனியர் மோஸ்ட்
கைனகாலஜிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள வர சொன்னாங்க. சர்ஜன் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ஒரு பிராமின் லேடி இருந்தாங்க. அவங்க உடனே 12:30 மணிக்கு இவங்களுடைய ரிலேட்டிவ்னு தெரிஞ்சோடனே அவங்க வந்துட்டாங்க. 12:30 மணிக்கு நான் மீனாட்சி மிஷனுக்குள்ளே போகிறேன். போய் அவங்கள ஸ்ட்ரெச்சர் ஃபுல்லாக பிளட் உள்ளே எடுத்துகிட்டு போய் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியுது யூட்ரஸ் க்ளோஸ் ஆகவே இல்லை. யூட்ரஸ் கான்ட்ராக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவன் சுவிட்சர் போட்டு ப்ளீடிங் எத்தனை தடவை? 6 மணி நேரம் ப்ளீடிங். 6 மணி நேரம் ப்ளீடிங். ஒரு ஃபிக்ஸ் அடிக்கலை, ஒன்றுமே அடிக்கலை. நியாயமாக ஃபிக்ஸ் வந்திருக்கணும். நான் திரும்பி பார்க்குறேன், ஜெபம் பண்ணுறேன், எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு மெடிக்கல் ரிலேட்டட் கிடையாதுங்கிறதுனால என்ன நடக்குதுன்னு தெரியல. அங்கே போன உடனே இமீடியட்டாக ஒரு சர்ஜரி பண்ணுறாங்க. ஒரு சர்ஜரி பண்ணி காலையில் எனக்கு அந்த சீனியர் மோஸ்ட் டாக்டரை நான் பார்க்குறதுக்கு முன்பாக எங்கள் மாமா என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, உயிரை காப்பாற்றியாச்சுப்பா, ஆனால் கண்டிப்பாக ஆர்கன்ஸ் ஃபெயிலியர் ஆகும், நீ மனசை தளர விட்டுறக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் ஆகும், லிவர் ஃபெயிலியர் ஆகும், ஒவ்வொரு ஆர்கனாக ஃபெயிலியர் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ரெக்கவர் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? கையில் ஒரு கை குழந்தை ஜாக்கு வீட்டுக்கே கூட்டு போகல, அவனை ஹாஸ்பிட்டல் டு அடுத்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்கோம். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அங்கே போய் அடுத்த நாள் காலையில் அந்த சீனியர் மோஸ்ட் சர்ஜன் என்கிட்ட சொல்கிற வரைக்கும் எனக்கு உயிரே இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை, தம்பி எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, இது ஆச்சரியமான விஷயம், இது யாருக்கு நடக்கலை, உனக்கு நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அவங்க கிறிஸ்டியன் கிடையாது. அவங்க கூட இன்னொரு கிறிஸ்டியன் டாக்டர் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நேற்று ஒரு லேடிக்கு இதே மாதிரி 3 மணி நேரம் ப்ளீடிங். அவங்களுக்கு உள்ளே கொண்டு வரும்போது ஃபிட்ஸ் அவங்க அன்கான்சியஸ் ஆகிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க கான்சியஸ்குள்ளே வரல, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில் வர்ற வரைக்கும் கர்த்தர் செய்த அற்புதங்கள் சாதாரணமானவைகள் அல்ல. நான் சொல்கிறேன், உன் கூட எனக்கு பரிசுத்தாவினர் சொன்ன வார்த்தை, ஆம்புலன்ஸில் ஏசப்பா என் கூட வந்தார்னு சொன்னார். அதை நான் லிட்ரலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கண்ணீரோடு நான் அவருக்கு நன்றி சொன்னேன். இன்னைக்கும் அவருடைய அன்பை உணரும் போது முதல்ல கண்ணில் கண்ணீர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவர் செய்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அசாதாரணமான காரியங்கள். இந்த பாட்டு எபினேசரை பாடும்போது என்னால் கண்ணீர் அடக்க முடியல. வெரி ரேர். அப்படிதான் ஏதாவது 2 நாள் நான் உங்களை நிறைய பேர் அழுக வச்சேன். இன்னைக்கு உட்காரும்போது நான் ரொம்ப அழுதுட்டேன். ஏசப்பாவுடைய அன்பு அவ்வளவு அதிகமாய் என்னை நெருக்கி என்னுடைய கடந்த காலங்களை காமிச்சு அவர் செய்திருக்கிற நன்மைகள்லாம் கண்களுக்கு முன்பாக நின்றது. எந்த தைரியத்தில் இவ்வளவு அதிகாரமா நீங்க பேசுறீங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். இந்த உலகத்தில் என்ன விட ஒரு மோசமான ஆள் இருக்க முடியாது. என் மேலே இவ்வளவு இறக்கப்பட்டார்னா உன் மேல சத்தியமா இறக்கப்படுவார்கிற தைரியத்தில் தான் நான் சொல்றேன். கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறேன், உனக்கு சுகத்தை தராம வேற யாருக்கும் தர்றதுல அவருக்கு விருப்பம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் இருக்கார்ல, அவரை நீ லேசா கூப்பிட்டுட்டாலே ஓடி உன்னை கட்டி பிடிச்சுவார், உன்னை விட்டு போகவே மாட்டார். அவருடைய கேரக்டரா உன்னை மாத்திக்கிட்டே இருப்பார். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ்னால நீ எத்தனை அவமானங்களை கண்டாலும் அந்த அவமானங்கள் எல்லாம் வெகுமானமாய் மாறும்படிக்கு தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு யார் சுகவீனமாய் வந்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தழும்புகளால் நீ சுகத்தை பெறுவாய். இந்த தழும்பை உண்டாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவுக்கு தழும்பை உண்டாக்கினவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் உனக்கும் தழும்பை உண்டாக்குவார். எத்தனை பேருக்கு தழும்பு வேணும்னு நினைக்கிறீங்க? எதுக்கு பிரதர் தழும்பை போய் புதுசா கேட்குறீங்க? ஐயா, நான் வியாதி இருக்கிறவர்களை பார்த்து பேசுகிறேன். உன் வியாதியினுடைய சுகத்தின் அடையாளம் தான் தழும்பு. வியாதியினுடைய சுகத்தின் அடையாளம் தான் தழும்பு. என் இயேசுவினுடைய வியாதியினுடைய சுகத்தின் அடையாளம் தான் தழும்பு. இயேசு மொத்த வியாதிகளையும் தன் சரீரத்தில் வாங்கி அத்தனை வியாதிகளுக்கும் அவர் சுகத்தை ஏற்படுத்தி விட்டார் என்பதனுடைய அடையாளம் தான் தழும்பு. வியாதியின் அடையாளம் தான் தழும்பு. வியாதியினுடைய சுகத்தின் அடையாளம் தான் தழும்பு என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து சொல்லுகிறேன். ஓ வாழ்க்கையில வியாதி தங்கி இருக்கிறதுக்கு அந்த வியாதிக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அந்த வியாதியை சுமக்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று உன்னை பார்த்து சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை சுகப்படுத்துகிறவர். பரிசுத்த ஆவியானவர் உன்னை நேசிக்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு நூதனம்லாம் நினைக்காதீங்க. ஐயோ ஒரு ஆவின்னு நினைக்காதீங்க. அவர் ஒரு ஆவி. என்கிட்ட சிலர்லாம் கேட்டாங்க, பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமா பிரதர் அப்படின்னாரு ஒரு அண்ணன்.
அவரை பற்றி சொல்லும்போது, பரிசுத்த ஆவியில இட்லி வேகுமா பிரதர் அப்படின்னார். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நமக்கு ரொம்ப கோபம் வரும். ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஒன்றும் பேசலை, போயிட்டோம். உடம்பு செதற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டினார். உடம்பு செதறி போற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டினார். எப்போ தெரியுமா? மேரேஜுக்கு ஏதோ வாங்குறதுக்காக வெளியே போயிருக்கிறார். காலையில் மேரேஜ், முந்தின நாள் நைட். அவர் ரொம்ப க்ளோஸான ஒரு அண்ணன் தான். போயிருக்கிறாரு. உடம்பு செதறி போற மாதிரி ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் ரொம்ப பரிதாபப்பட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர் இந்த காரியத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தல. நான் பயமுறுத்தலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, he is not a spirit. அதாவது ஸ்பிரிட்னு சொல்லி அவருக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த பேய் பிசாசு மாதிரி கணக்கில் அவரை வைக்கவே முடியாது. இப்போ இந்த அண்ணன் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட நீ கையை பிடிக்கலாம், அவர் கூட மனசு விட்டு பேசலாம், அவர்கிட்ட இருந்து வல்லமையை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். அவர்கிட்ட இருந்து அப்படியே நீ லிட்டரலாக, இதுக்காக ஒரு ஊழியக்காரன் வந்து இப்படி தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஊழியக்காரன்ட்டு தான் வல்லமை இருக்கு. அவன் வந்து அவன் ஒன்றும் சோர்ஸ் கிடையாது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு. அவன் ஒன்றும் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு சோர்ஸ் கிடையாது. அவர் ஒன்றை நேசிக்கிற மாதிரி யாரையும் நேசிக்கல. நீ ஏசப்பா வாங்கன்னு சொன்ன உடனே ஓடி வந்துடுவார். நேற்று ஒரு தங்கச்சி வந்து கேட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ணன் சொன்னாங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பாப்பா வந்து கேட்டாங்க. அண்ணன் என்கிட்ட டைரக்ட் பண்ணாங்க. நான் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். ஆவியானவர் சொன்னாரு, மனுஷன் டு மனுஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகிற ஆள் நான் கிடையாதியா. நான் நேரடியாகவே இறங்குகிற தேவன், நேரடியாகவே கூப்பிடும்போது ஓடி போய் கட்டி பிடித்துக் கொள்ளுகிற தேவன். அதுக்கு பெரிய அடையாளம்லாம் வேணும். அப்பதான் ஆவியானவர் இறங்கினார். நீ கண்ணீர் விட்டுட்டு இருப்ப தெரியுமா, அப்ப ஆவியானவர் இறங்கிட்டு இருப்பாரு. நீ அமைதியா உட்கார்ந்துருப்ப தெரியுமா, அப்ப ஆவியானவர் உங்க கூட பேசி கொண்டிருப்பார். ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஏசப்பாவுடைய சத்தத்தை கேட்கறதுக்காக பயங்கரமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஏசப்பா என்கிட்ட பேசுங்க, உங்க சத்தத்தை நான் கேட்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். அப்போ அவர் ரொம்ப வெக்ஸ் ஆகி சொன்னாராம், நீங்கள் என்கிட்ட எல்லாம் பேச மாட்டீங்க, போங்க, நீங்கள் டிஜிஎஸ் தினகரன்ட்ட பேசுவீங்க, பால் தங்கையாட்ட பேசுவீங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்ட்ட தான் நீங்கள் பேசுவீங்கன்னு சொன்னோன்னே ஆவியானவர் டக்குன்னு சத்தமாக சொன்னாராம், தம்பி அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்கிறதுனால நான் பேசலை, நான் பேசினதுனால தான்டா அவங்கெல்லாம் பெரிய ஆளுனாராம், நான் பேசினதுனால தான்டா அவங்கெல்லாம் பெரிய ஆளுனாராம். அப்போ அவர் யாருக்கிட்ட வேணாலும் லேசாய் பேசக்கூடியவர், உன்கிட்டையும் அவர் லேசாய் பேசக்கூடியவர். நீ ஏங்கணும், ஆண்டவரே நீங்க எனக்கு துணையாளர் என்று சொல்லி ஒரே ஒரு விருப்பத்தை தெரிவிச்சு பார். அந்த விருப்பத்தில் உன் வியாதிக்கு சுகம் இருக்கிறது. சில சமயம் அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரகிள்குள்ள போவாங்க. அனாயிண்டிங்கை ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, நல்ல ஆவியில் இருப்பாங்க, ஊழியத்தில் இருப்பாங்க, ஆனா சில ஸ்ட்ரகிள்ல மாட்டிட்டு அந்த ஸ்ட்ரகிள்ல இருந்து வெளியில வர முடியாம, அந்த சிக்னஸ்ல இருந்து வெளியில வர முடியாம போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது ஒன்னும் செய்ய வேண்டாம், எமோஷனலா ஆண்டவர் கூட நீ கனெக்ட் ஆயிடு. எமோஷனலா போய் முழங்கால போட்டு கதவை சாத்திக்கிட்டு எமோஷனலா கனெக்ட் ஆகி ஆவியானவர் கூட நீ பேசிப்பாரு. நீங்க செய்யாம விடமாட்ட ஆவியானவரேன்னு கேளு, அவர் நிச்சயமாய் செய்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அவரால தள்ளிவிடப்பட்டவங்க யாருமே கிடையாதுங்க. அவர்கிட்ட கேட்டு கிடைக்காம போனவங்க யாருமே கிடையாதுங்க. அவர் ரொம்ப ரொம்ப கோல்டுங்க. இறங்குறதுல, மனசு இறங்குறதுல ரொம்ப ரொம்ப கோல்டுங்க. சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டேன். இந்த வார்த்தை உனக்கு தான், திரும்ப திரும்ப சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ வெட்கப்பட மாட்டேன், உன் வாழ்க்கையில் நீ தோற்று போக மாட்டேன். என்ன பிரதர் உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறீங்களா? இல்லைங்க, ஆவியானவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன். அவர் உன்னை நேசிக்கிறார், அவர் உன் கூட இருக்கிறார், அவர் உன்னுடைய வாழ்க்கையை திருப்ப விரும்புகிறார். திருப்பங்களை தருவதற்காக ஆவியானவர் செயல்பட விரும்புகிறார். ஆனால் நீ ஆவியானவரை செயல்படுவதற்கு அனுமதி கொடு. உன் மாம்சத்திலே பிடிச்சு போராடாத. நான் கண்ணால் காண்பதை மட்டுமே நான் நம்புவேன் பிரதர், காதால் கேட்பதை மட்டுமே நான் நம்புவேன் பிரதர். கண்ணால என்னால பார்க்க முடியல, நான் எப்படி பிரதர் ஆவியானவரை நான் நம்புவது? விசுவாசத்தை எனக்கு கண்ணில் யாராவது காட்ட முடியுமா? விசுவாசங்கிறது யாராவது கண்ணில் காட்ட முடியுமா? பட் விசுவாசத்தினால நன்மை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்தருமே இல்லையா? இருந்தா சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த விசுவாசத்தை யார் கொண்டு வந்து கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? பரிசுத்த ஆவியானவர் தான் கொண்டு வந்து கொடுத்தார். அப்ப அவர் கொடுத்ததுனால தான் நீங்க விசுவாசத்துல இருக்கிறீங்க. அவர் உன் கூட இருக்கிறாரு. நீ என்ன செய்யணும் தெரியுமா? நீ டிமினிஷ் ஆகணும், நீ குறையணும், உன் மாம்சம் குறையணும்.
ஆவியானவரை நீ மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ ஆவியானவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இரு, சடுதியாய் ஹீலிங்க நீ பார்ப்ப. ஒரு சகோதரன் என்ன பண்ணானா, ஊழியத்தில் ரொம்ப பிஸியாக இருந்த சகோதரன் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய மனைவி மாட்டி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. மருத்துவமனையில் போய் மனைவி படுத்துட்டாங்க. இந்த ஊழியக்காரனுக்கு எவ்வளோ பெரிய சாட்சி பாருங்க. உடனே நம்ம ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தேவன் கொடுத்த ஆக்கினை. என்ன ஊழிய செஞ்சாவன், எங்கேயோ கள்ளத்தனமா இவனுக்குள்ள ஒரு பாவம் இருக்குது, அந்த பாவத்தினால ஆண்டவர் இவனை அடித்து விட்டார்னு சொல்லி எல்லாம் எஸ்எம்எஸ்லேருந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறானுங்க. வாட்ஸ்அப்பில் அதுலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. எல்லாம் பார்த்து அந்த மனுஷன் உள்ளே உடஞ்சி போயிட்டார். உள்ளே உடஞ்சி போய் அவர் மனைவி மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறாரு. ஒன்றுமே நடக்கலை. போய் வெளியில் உட்காந்து அழுது கொண்டிருக்கிறார். அப்போ தான் ஆவியானவர் அவருக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறாரு. பைபிள் எடுத்து வாசித்து 1 மாதம் ஆச்சு, ஜெபம் பண்ணி 1 மாதம் ஆச்சு. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கும்போது மெல்லிய சத்தத்தில் வந்து சொன்னாராம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம்ன்ற வார்த்தையை மட்டும் சொன்னாராம். ஒரு டக்குன்னு உயிர்மிச்சு வந்துச்சான், உடம்பெல்லாம் செலுத்திருச்சான். ஏமா பைபிள் எடுத்து வாசிச்சாராம். வாசிச்சு டக்குன்னு முழங்கால் போட்டு அழுது ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே இந்த வார்த்தை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டு வந்தாராம். வந்து பார்த்தா மனைவி கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. 1 மாதம் இந்த வசனம் மட்டும் சொன்னாராம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்கிற வார்த்தையின்படி என் மனைவியுடைய நினைவு திரும்பும் என்று சொல்லி 1 மாதம் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாராம். ஒரு நாள் அதிகாலையில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்து தட்டி எழுப்புனாங்களாம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க, உங்கள் மனைவிக்கு நினைவு திரும்பிருச்சுனாங்களா. பேசினவன் அத்தனை வாயை மூடிட்டாரு ஆண்டவர். எதுக்கு இந்த பாடு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது எப்பேற்பட்ட மனுஷனுக்கும் உயிர்மீச்சு அடைய செய்கிற சாட்சி. அது பாடு இல்லை, அது சாட்சி. இன்னைக்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற எல்லா வேதனையுள்ள காரியமும் யாரோ ஒருவனை உயிர்மீச்சு அடைய செய்வதற்காக உன்னை சாட்சியாய் மாற்றிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதுனால, கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில திட்டங்களை வச்சிருக்கிறதுனால நிச்சயமா சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உன் வாழ்க்கையில செய்ய போகிற தழும்பு அது அநேகரை உயிர்மீச்சு அடைய செய்கிற தழும்பு. எத்தனை பேர் இன்னைக்கு சுகத்தை பெற போறேன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இங்க இருக்கிற அநேகரை பரிசுத்த ஆவியானவர் சுகப்படுத்த போகிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்கு ஒரு விசேஷமான விடுதலையை உன் வாழ்க்கையில கொண்டு வர போகிறார். எத்தனை வருஷமாய் நீ போராடி கொண்டிருந்தாலும், எத்தனை வருஷமாய் நீ கலங்கி இருந்தாலும், எத்தனை வருஷமாய் நீ சோர்வுகள் இருந்தாலும், ஆண்டவர் உன்னை நேசிக்கிறதுனால நிச்சயமாய் உனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். கர்த்தர் விடுவிக்கிறவர், உன்னை நேசிக்கிறவர். முதல்ல விடுதலைக்காக போராடுறத கொஞ்சம் நிப்பாட்டிட்டு ஒரு கேள்வி கேளு, என்னை நேசிக்கிறீங்களான்னு கேளு. அவர் கண்ணீர் விட்டுருவார். அவர் கண்ணீர் விட்டுருவார். கல்வாரி சிலுவையை பாரு. இதுக்கு மேலே நான் என்ன சொல்லணும்? இப்போ என்னை நேசிக்கிறீங்களா ஆண்டவரே, அப்போ இதை எனக்கு செய்ய மாட்டீங்களான்னு கேளு. உடனே செய்வார். பிரதானம் அவருடைய அன்பு தான். அவருடைய அன்பை நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீன்னா போதும், எப்பேற்பட்ட பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் மாறும். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். நீ தோற்று போக மாட்ட, நீ வீழ்ந்து போக மாட்ட. உன் வாழ்க்கை 4 பேர் சிரிக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக தேவன் இந்த பூமிக்கு உன்னை கொண்டு வரல. 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக தேவன் உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அசாதாரணமான கிரியைகளை செய்வதற்காகத்தான் உன்னை மனுஷனாய் தேவன் உண்டாக்கினார். உன் வாழ்க்கையில் இருக்கிற வருத்தங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள், உன் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கடிகள், இவை எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு என் இயேசுவினுடைய தழும்பை போல் ஒரு தழும்பை உனக்கு உண்டாக்க என் இயேசு பரிசுத்த ஆவியானவர் சித்தமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு ஆவி இல்லைங்க, ஆவி இல்லைங்க, அவர் உயிருள்ள உணர்வுள்ளவர். தான் சரியான வார்த்தை, உணர்வுள்ளவர். சிலர் ஹையஸ்ட் டெசிக்னேஷன் உள்ள பீப்புள் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்க உணர்ச்சிகளை காட்டவே மாட்டாங்க, ரொம்ப ஹார்டா இருப்பாங்க. ஒரு காலேஜில் ஒரு பிரின்சிபலை போய் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட் பேசினானா அவங்ககிட்ட அன்பா பேசுவாங்களா? இல்லை ஹம்புலா பேசுவாங்களா? இல்லை. ஏன்னா அவங்க உணர்ச்சிகளை வெளியில காட்டாம, அவங்களுக்கு வந்து எமோஷனலா இருந்தோம்னா தோத்து போயிடுவோம்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள்.
எமோஷனாலிட்டி எப்பயுமே தோற்க பண்ணுங்கிறது அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய எண்ணங்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கையில எமோஷனலா இருக்கிறவன் தான் வாழ்க்கையில அநேகருக்கு ஆசீர்வாதமா இருப்பான். எமோஷனல் பாண்ட் இல்ல அப்படின்னா நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க மாட்டோம், நம்ம குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள என்ன உண்டாக்க விரும்புகிறார்? உணர்வுள்ள இருதயத்தை உண்டாக்க விரும்புகிறார். இந்த உணர்வுள்ள இருதயம் தான் உன்னுடைய வியாதிக்கு தீர்வு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அப்ப என்னுடைய வியாதிக்கு எங்க இருந்து ஹீலிங் வரும்? என் இருதயத்துல உணர்வு வரணும். என்ன உணர்வு வரணும்? ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருங்கிற உணர்வு வரணும். அவர் என்னை நேசிக்கிறது போல நான் மற்றவங்களை நேசிக்கணுங்கிற ஸ்டாண்டுக்குள்ள வரணும். சுயநலங்களை விட்டு விலகணும். ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்கு என்னை விட்டு கொடுக்கணும். அவர் ஓடுன்னு சொன்னா ஓடணும், அவர் நில்லுன்னு சொன்னா நம்ம நிற்கணும். நிச்சயமா சொல்றவன் நீங்க தோத்து போக மாட்டீங்க. ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறதுனால எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தொற்று போக மாட்டீர்கள். நிச்சயமாக உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம். தழும்புகளால்ன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, அவருடைய தழும்பால், அவருடைய தழும்பால் நீங்களும் நானும் எந்த வியாதிக்கும் தப்புவிக்கப்படுவோம், எந்த கேன்சருக்கும் தப்புவிக்கப்படுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க தலையில கை வைங்களேன். உங்க தலையில கை வச்சு நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகள், திரும்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்பு பரிசுத்த ஆவியானவரால் உண்டானது. என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்பை உண்டாக்கினவர் எனக்கும் என் வியாதிகளுக்கு மத்தியில் தழும்பை உண்டாக்கி என்னை சாட்சியாய் நிறுத்துவார். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்தினருக்கும் கேன்சர் வர முடியாது, எந்த வாதையும் வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இயேசுவின் தழும்பால் சுகத்தை கொடுக்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போறேன். Thank you Jesus. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாள்